நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன ஆதிரை, எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, நீ யார பார்த்து பயப்படுற? நான் யார பார்த்து பயந்தா உனக்கு என்ன? இல்ல, என்ன பார்த்து தான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். உன்னை பார்த்தா? ஏய், நான் புள்ள பூச்சிங்களுக்குலாம் எப்பவும் பயப்பட மாட்டேன். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தைரியம் தான். அப்படியா? தேங்க்ஸ். ஏ, என்ன ஆதிரை, அதுக்குள்ள கிளம்பிட்ட அப்படி? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சாமி கும்பிட தானே வந்த, சாமி கும்பிட்டு போ. இல்ல ஆதிரை, நான் சாமி கும்பிட வரல, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க வந்தியா? எதுக்கு? அது வந்து என்ன, என்கிட்ட வாங்கினது பத்தலையா? என்ன அடிச்சத சொல்றியா? அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். மறந்துட்டியா? ரொம்ப தப்பாச்சே. அது உனக்கு லைஃப் லாங் ஞாபகத்துல இருக்கணுமே. இல்ல இல்ல, ஞாபகம் இருக்கு. நான் மறந்துட்டேன்னு எந்த அர்த்தத்துல சொன்னா அத ஞாபகம் வச்சு அதுக்காக உன்னை பழிவாங்க நினைக்கல. அப்படியா வேல்விழி? இத நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஆதிரை, அதனாலதான் இப்ப நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? சத்தியமா சொல்றேன், உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, நீ கண்ணை திறந்துகிட்டே போய் பாலுங்கணத்துல விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லு. ஆதிரை, உன்னை நான் அவமானப்படுத்தி இருக்கேன், உன்கிட்ட கோவப்பட்டிருக்கேன், அலட்சியப்படுத்தி இருக்கேன். ஆனா எப்போ நீ என்ன அடிச்சு அட்வைஸ் பண்ணியோ அப்பவே நான் திருந்திட்டேன். இந்த பழைய சினிமால எல்லாம் கிளைமேக்ஸ் வந்த அப்புறமா நம்பியார் டக்குன்னு திருந்திருவாரே, அந்த மாதிரி நீயும் திருந்துட்டியா? நீ என்ன கிண்டல் பண்ற. உனக்கு என் மேல நம்பிக்கை வரல, பரவாயில்ல, நீ என்ன நம்ப வேண்டாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, என் மம்மிய தயவு செஞ்சு நீ நம்பாத. ஏன் அப்படி சொல்ற? மேகலா மேடம் என்ன பண்ணாங்க? அவங்க ஏன் மம்மி தான், நானே அவங்கள பத்தி சொல்லக்கூடாதுதான். ஆனா வேற வழி இல்ல, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். என் மம்மி உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. உன்கிட்ட இனிக்க இனிக்க பேசி அந்த வீணா போன பிரபுவை உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க. அந்த பிரபு ரொம்ப டேஞ்சரான ஆளு. அந்த பிரபுக்கு உன்னை மட்டும் இல்ல, எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க தகுதி கிடையாது. அவன் ஒரு பக்கா செல்ஃபிஷ், பயங்கரமான சுயநலவாதி, 1 நம்பர் சைக்கோ. காசு பணம் துட்டு மணி மணின்னு பேயா அலைவான். என்னடா இவளோட பெரியப்பா பையனைய பத்தி இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. நான் இல்ல, அவன் கூட ரோகிணி, ரேவதி, ஏன் கார்த்திக் கூட அவனை கொஞ்சம் கூட பிடிக்காது. அவன் எங்களுக்கெல்லாம் அண்ணனா இருக்கவே தகுதி இல்லாதவன். அவனுக்கு எப்படி உனக்கு புருஷனாக தகுதி இருக்கும்? என் மம்மி அவங்க அக்கா பையனோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை பலிகாட ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீயும் அவங்களோட உள்நோக்கம் தெரியாம தண்ணிய தெளிச்சதும் ஆடு தலையாட்டுற மாதிரி சம்மதம் சொல்லி வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறது உன்னோட கல்யாணம் நிச்சயதார்த்தம் இல்ல, உன் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நடக்க போற ஏற்பாடு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒன்ன பிடிக்காது. ஆனா அதுக்காக நான் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கல. ஆனா இப்ப என் மம்மியும் மத்தவங்களும் உனக்கு எதிராக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பொண்டாட்டியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நகை நட்டு புடவை இதெல்லாம் வேண்டாம். புருஷன்காரன் அவன் கையால வாங்கிட்டு வந்து கொடுக்கற ஒரே ஒரு முளம் மல்லிப்பூ இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கஞ்ச மகா பிரபு உனக்கு அந்த ஒரு முழம் பூ கூட வாங்கி தர மாட்டான். எனக்கு இத சொல்றதுக்கே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் உன்னை எங்கேயாவது வித்தாலும் வித்துருவான். அந்த அளவுக்கு அவன் பணத்தை ஆசை பிடிச்சவன். உன் லைஃப காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். தயவு செஞ்சு நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கோ ஆதிரை. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃப காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு நன்றி கடனா நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பரிசா? என்ன பரிசு?
இந்த பரிசு தான். என்னடி பாக்குற? இத நீ எதிர்பார்க்கல. நானும் இவ்ளோ சீக்கிரத்துல நீ என்கிட்ட 2வது அடி வாங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்கிட்ட நீ அடி வாங்கினப்பவே நீ புத்திசாலி பொண்ணு, என்ன பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினைச்சேன். அதை இப்படி தப்பாக்கிட்டியே. உனக்கு நான் நல்லது சொல்ல வந்தா என்னையே அடிக்கிறியா? இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு மீராவ பிரபு பொண்ணு பார்க்க வந்தப்பவும் நீ இதே பிட்ட போட்டு அந்த சம்பந்தத்தை நடக்க விடாம பண்ண. இனிமே நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால எனக்கும் பிரபுவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் பிரபுவை பத்தி தப்பா பேசின நான் அடிக்கிறதோட நிறுத்த மாட்டேன். என்ன பண்ணணும் நீயே யோசிச்சுக்கோ. போ.